அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் வந்து ஹெரிட்டேஜ் ராணி சாரீஸ் 1948 இருந்து பேசுறேன். செந்தில்குமார் பேசுறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். புது வருடம் பிறக்க போகுது, ஆங்கில புத்தாண்டு. அதை முன்னிட்டு நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த 25 வருஷம் ஆனதுனால நாங்க வந்து கடைக்கு வர்ற எல்லாருக்குமே இந்த மீனாட்சி அம்மன் படம் கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே இந்த படம் போட்டிருக்கோம். மீனாட்சி அம்மன் படம் அழகா இருக்கும், ரொம்ப அருமையான படம், ரொம்ப போட்டோ பிரிண்ட் மாதிரி இருக்கும், அற்புதமா இருக்கும். இப்ப நான் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். யூடியூப் போடுற கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம கொடுப்போம், வாட்ஸ்அப்ல போறவங்க அனுப்புவோம் சொல்லி நான் போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கேன். அதனால வந்து இனிமே வர்ற பார்சல்ல எல்லாருக்கும் இந்த மீனாட்சி அம்மன் அருள் படம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். நல்லா ஃப்ரேம் பண்ணிக்கலாம், நல்லா போட்டோ சூப்பரா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா தெளிவா இருக்கும் போட்டோ. அதுக்கப்புறம் வந்து வருஷம் கேலண்டர் போடுவேன். போன வருஷம் தான் போடுறேன். 75வது ஆண்டு ஆன பிறகுதான், 75 இயர்ஸ் ஆன பிறகுதான் எங்களுடைய பிராண்டுக்கு உண்டான கேலண்டர் போடுறேன். இந்த கேலண்டர் ரொம்ப அருமையா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பஞ்சாங்கம் ஃபுல்லா இதுல இருக்கிற மாதிரியே இருக்கும். கேலண்டர் ரொம்ப அருமையா இருக்கும். இதையும் வச்சு அனுப்பலாம்னு இருக்கேன். அதோட வந்து இந்த கிஃப்ட் பேக் ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு தெரியும். இந்த கிஃப்ட் பேக் கொடுக்குறேன். இந்த கிஃப்ட் பேக்ல எந்த போட்டோவும் இருக்காது. எங்க தாத்தா போட்டோவோ இல்ல என் போட்டோவோ எதுவுமே இருக்காது. ஷாப்பிங் பேக்ல தான் அது இருக்கும். அது ஷாப்பிங் பேக் கொடுப்பேன். இது வந்து கிஃப்டுக்காண்டி தர்றது. சேலை வாங்குறப்ப கிஃப்ட்டுக்கு இந்த பேக் தர்றோம். எதுக்கு தர்றோம்னா, இந்த பேக் வச்சுக்கிட்டு நீங்க எந்த எதுவுமே இருக்காது. மீனாட்சி அம்மன் படம் மட்டும்தான் இருக்கும். நம்ம கடை பேர் சின்னதா இருக்கும். இந்த பையோட இந்த கேலண்டரு, அப்புறம் இந்த படம் ஒண்ணு, இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு எங்களுக்கு 75வது வருஷம் உங்களோட சேர்ந்து கொண்டாடுறதுக்காண்டி இதெல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. எல்லா கஸ்டமர்ஸுக்கும் கொடுக்கணும். ஆதரவு தந்தானே நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கோம். நம்ம கடை இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா உங்களை மாதிரி ஆளுங்க வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தனாலதான் நாங்க இந்த இவ்வளவு தூரம் வளர்ந்து 75 வருஷமா நாங்க வந்து இன்னும் இருக்கோம், இன்னும் இருக்கணும். அதுக்கு உங்க ஆதரவுகள் எப்பயுமே எங்களுக்கு தேவைப்படுது. அதனால உங்க ஆதரவுகளுக்கு நன்றி. இது ஆதரவு கொடுக்கறதுக்கும் சேர்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நான் காமிச்சது வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட் பேக் காமிச்சேன், சரிங்களா? இதுதான் எங்களுடைய ஷாப்பிங் பேக். நம்ம கடை ஷாப்பிங் பேக் இதாங்க, சரிங்களா? இந்த வந்து தாத்தா படம் பிராண்டு கண்டுபிடிச்ச ஒரு படம் இருக்கு. என் போட்டோ போட்டிருப்பேன். சோ இது வந்து நான் வந்து கொடுக்கறது வந்து ஷாப்பிங் பண்றதுக்காண்டி தர்றது, சரிங்களா? ஷாப்பிங் பண்றதுக்காண்டி தர்றது. இது வந்து உங்களுக்கு நான் கிஃப்டா கொடுக்கறது. இந்த பேகை வச்சு நீங்க நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகலாம். ஏன்னா எந்த படமும் இருக்காது இதுல இருக்கிற மாதிரி எல்லாம், படங்கள்லாம் இருக்காது. நிறைய மீனாட்சி அம்மன் படம் போட்டுதான் இருக்கும். அழகான மீனாட்சி அம்மன் படம், அதே மாதிரி ஒரு மீனாட்சி அம்மன் போட்டோ பிக்சர் ஒண்ணு, அதையும் சேர்த்து அனுப்ப போறேன். குங்குமம், தாளம்பூ குங்குமம், அப்புறம் இந்த கேலண்டர் ஒண்ணு, இந்த கேலண்டர் ஒண்ணு எல்லாமே பஞ்சாங்கம் ஃபுல்லா இருக்குங்க. தசமி திதி, ஏகாதசி, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அடங்கின ஒரு கேலண்டர். ரொம்ப அருமையான பேப்பர், அருமையா இருக்கும். எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லி இப்ப நான் காமிக்க போறது என்னன்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் விலை கம்மியாயிட்டவும் போடுங்க சார், அதையும் காமிங்க கொஞ்சம். நீங்க ஒரேடியா வந்து 12,000, 10,000, 2,000, 3,000, 5,000 இப்படியே போட்டுக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் எங்களுக்கு ஏத்த மாதிரியும் காமிங்க. ஒரு 800 ரூபாய், 850 ரூபாய் காமிங்கன்னு சொன்னாங்க. அதுக்காண்டி நான் காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 1,200 ரூபாய் கிட்ட வந்துடும். டிஸ்கவுண்ட் எல்லாம் போக உங்களுக்கு ஒரு 880 to 900 ரூபாய்க்குள்ள வரும், சரிங்களா? ஓகேங்களா? நான் பிரைஸ் சொல்லிட்டேன், சரிங்களா? எல்லாரும் கேட்கறாங்க பிரைஸ் சொல்லுங்க சார், பிரைஸ் சொன்னா புக்கிங் பண்ண ஈஸியா இருக்கும். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஏன்னா பணம் போட்டு வாங்குறவங்களுக்கு வந்து அந்த விலை என்னன்னு தெரிஞ்சாதான் அது வாங்குறதுமோ வேணாமான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ண முடியும். அதனால சொல்லிட்டேங்க, சரிங்களா? 1,200 ரூபாய் எம்ஆர்பி வருங்க. டிஸ்கவுண்ட் எல்லாம் போக ஒரு 900 ரூபாய் கிட்ட நெருக்கி வந்துடும், சரிங்களா? ஷிப்பிங் ஃப்ரீ தான் தமிழ்நாடு பூரா. நான் இந்த ஐட்டம் காமிக்கிறேன். நான் எடுக்க மறந்துட்டேன், வேற ஐட்டம் எடுத்துட்டேன். இந்த ஐட்டத்தை எடுத்து கீழே வச்சுக்கிட்டேன். இது வந்து உங்களுக்கு இந்த ஐட்டமும் உங்களுக்கு இங்க இருந்து ஒரு 110 ரூபாய் கூடும். 1,050 ரூபாய் வருங்க இது டிஸ்கவுண்ட் போக. இந்த ஐட்டம் போட போறது வந்து உங்களுக்கு 900 ரூபாய் வரும். 850 to 900. இது 1000 to 1,050. இந்த ரெண்டு ஐட்டம் நான் இன்னைக்கு போட போறேன். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஏன்னா ஒரேடியா வந்து 10,000, 12,000, அப்புறம் 4,000, 5,000 போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எங்களுக்கு எல்லா விதமான கஸ்டமர்ஸும் தேவைப்படுறாங்க. இதுவும் துணி சூப்பரா இருக்கும், சுமாரெல்லாம் இருக்காதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வேலைப்பாடுக்குத்தான் காசு வந்து குறையுது தவிர பிரிண்ட் அடிச்சா ஒரு காசு. இது ஏன் சார் அப்பன்னா, ரெண்டுமே ஒரே துணி தான். இதுவும் ஒரே துணி தான், இதுவும் ஒரே துணி தான். இது வந்து மையால பிரிண்ட் பண்ணனால ஒரு 150 ரூபாய் குறையுது. இது வந்து மெழுகு அச்சு வச்சனால, மெழுகால வச்சு அச்சு பண்றதுனால அது விலை ஜாஸ்தியா வருது. இதே ஜரி கட்டா எடுத்தோம்னா அதே மாதிரிதான் 1,160. வெல்டர் எடுத்தோம்னா 1,340. அந்த மாதிரி வந்து விதவிதமா வருது. துணிக்கு ஏத்த மாதிரி, பொருளுக்கு ஏத்த மாதிரி, அந்த பொருளை வந்து என்ன மாதிரி இது போடுறோம்,
மெருகச்சு அடிக்கிறோமா மையச்சு அடிக்கிறோமா அதெல்லாம் பொறுத்தான் காசு மாற தவிர துணி ராணி பிராண்ட்ல ஒரே ராணி ஆர்எம்எஸ் பிராண்ட்ல ஒரே குவாலிட்டி தாங்க சரிங்களா. 100s 120s ரெண்டு தான். 80s இருக்கு, அது ரொம்ப கம்மியா இருக்கும், அது நல்லா இருக்காது. கடைக்கு வந்து கேட்கறவங்க கொடுக்குறோம் சரிங்களா. தேவைப்படுறோம் கேளுங்க, அது கூட அனுப்புறேன் நானு. அது உங்களுக்கு வந்து ஒரு 700 ரூபா 650 ரூபா 700 தான் வரும். என் வெப்சைட்ல கூட போட்டிருக்கேன் 690 ரூபான்னு போட்டிருப்பேன். அது இப்ப ஸ்டாக் இல்ல, வரணும். நான் அடுத்த வீடியோ அது போடுறேன். ஒரு 690 700 தான் வரும் சேலை. அதுக்கு கீழே வந்து நல்லா இருக்காதுங்க, நானே சொல்லிடுறேன் சரிங்களா. அதுக்கு கீழே நான் பண்ண மாட்டேன், மாத்தி கொடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப பாந்தினி எல்லாம் எடுக்கலாம், நீங்க பாந்தினி காட்டன்லாம் நிறைய இன்னும் இப்ப வருது, புது பேட்டர்ன் வருது பாந்தினி எல்லாமே. இது எல்லாமே வந்து இப்ப இருக்கு, ஸ்டாக் இருக்கு. போட்டோஸ் கேட்டோம் நான் அனுப்புறேன், போட்டோஸ் எடுத்து வச்சுக்கேன். இதெல்லாம் பிளவுஸோட வந்துடும். இதெல்லாம் துணி வந்து ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும், வாங்கின எல்லாருக்குமே தெரியும் இந்த பாந்தினி எப்படி இருக்குன்னு. அதனால வந்து நான் இப்ப காமிக்க போறது வந்து உங்களுக்கு 700 ரூபா ஐட்டம் வந்து நாளைக்கு நான் போடுறேன், நாளை கழிச்சு போடுறேன். இப்ப நான் காமிக்க போறது வந்து 850 to 1100 போடுறேங்க சரிங்களா. இன்னைக்கு நான் காட்ட போறது 850 to 1100 எடுத்துட்டு வந்துடுறேன். அவ்வளவு நம்மகிட்ட வந்து நீங்க வந்து நம்மகிட்ட வந்து நீங்க வந்து பாக்குறப்ப என்ன, இந்த கடையில போனா ஒரேடியா வந்து 10,000 12,000 சேலை இருக்கும் போல விலை ஜாஸ்தியா போட்டு விக்கிறாரு இந்த ஆளு நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. சேலை வந்து அந்த தரம் வந்து மாறுது. கைத்தறின்னு வர்றப்ப எக்கச்சக்கமா விலை வந்துருது, கைத்தறி சேலைன்னு வர்றப்ப கொஞ்சம் விலை ஏறிடும். ஏன்னா இப்ப அந்த காலத்துல வாங்கின எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட வந்து 91 90 92 எல்லாம் 92 91 எல்லாம் பாத்தீங்கன்னா கிராம் வந்து தங்கத்தோட விலை வந்து 350 ரூபாய் 380 ரூபா அந்த ரேஞ்ச் தான் இருந்துச்சு. இப்ப ஏன் கல்யாணம் நடக்கிறப்ப 410 ரூபா கிராம். அப்பவே எங்க சேலை எவ்வளவுனா ரீட்டைல் பிரைஸ் கடையில விக்கிறப்ப 390 ரூபா 350 ரூபா இருக்கும். சோ அதே மாதிரிதான் அந்த விலை வந்து நின்று இருக்கு. தங்கம் பட்டு இது பருத்தி இந்த மூணுமே ஒரே ரேஞ்சில தாங்க இருக்கும். அவ்வளவு தரம் இருக்கு. பருத்திங்கிறது சும்மா கிடையாது, அசல் பட்டு அசல் பருத்தி அசல் தங்கம் இதெல்லாமே ஒரே கடையில தான் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு வந்து 350 ரூபா கிராம் இருக்கப்ப நம்ம சேலையும் ரீட்டைல் பிரைஸ் வந்து 350 ரூபா தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பெங்களூருக்கு நான் அப்பா வந்து கூட போவேன், எங்க அப்பா கூட போவேன், போறப்ப பாக்குறது சரிங்களா. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஹேண்ட்லூம் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு தங்கத்துடைய கிராம் என்ன 7000 ரூபாய் வருதுன்னா அதே 7000 தான் வருது இன்னைக்கு. அதே வந்து நீங்க மாறி மாறி வருது, கை கட்டு கட்டுறப்ப ஜாஸ்தி ஆகுது. அதனால வேலைப்பாடுகள் பொறுத்தான். இப்ப நான் இதை காமிக்கிறேன், சும்மா நிறைய பேச வேணாம். இது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக 850 900 ரூபாய் வருங்க. இதுக்கு பேர் வந்து சஞ்சனா வித்தவுட் ஜரி, சஞ்சனா வித்தவுட் ஜரின்னு இதுக்கு பேரு. நான் ஒவ்வொரு சேலையா காமிக்கிறேன், இங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க எனக்கு சரிங்களா. கலர் பாத்துக்குங்க, இதுல என்ன கலர் தெரியுதோ அதாங்க ஒரிஜினல் கலர் சரிங்களா. இதுக்கு இதுல என்ன கலர் தெரியுதோ அதுதான் ஒரிஜினல் கலர். இது வந்து 850 900 ரூபாய் சரிங்களா. நான் அப்படியே காமிச்சிட்டே வர்றேன், பாத்துக்கிட்டே வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும், உங்களுக்கு ஈஸியா வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும் சரிங்களா. கலர் இதுல தெரியுதுங்க, போட்டோ எடுத்து அனுப்பிச்சோம்னா நிச்சயமா கலர் மாறுங்க. போட்டோ எடுத்து அனுப்பிச்சோம்னா கலர் மாறுது. கீழே பாருங்க, பார்டர் வந்து பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. யானை வச்சிருக்கு, யானை போட்டு பார்டர் இருக்கும், நல்லா டபுள் கலர் டிண்ட் போட்டு. இதுவும் நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு, அதனாலதான் இந்த வேலை வருது. இதே சும்மா சிங்கிள் பிரிண்ட் நார்மலா போட்டோம்னா இதே துணியில வந்து உங்களுக்கு 750 ரூபா நான் கொடுத்துடலாம் சரிங்களா. சூப்பரா இருக்குங்க, எல்லா கலரும் நல்லா பிரைட்டா இருக்கும் பாத்தீங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், வீட்லயே மாத்தி கட்டிக்கலாம். அதே மாதிரி வெளியவும் போகலாம், ரொம்ப துணி மட்டமாலாம் இருக்காது, நல்லாதான் இருக்கும் துணி. அப்ப உயரம் கம்மியா இருக்குமா சார் நீங்க கேள்வி கேக்குறீங்க, எனக்கு கேக்குது, நான் சொல்லிடுறேன். உயரம் எல்லாம் கம்மியா இருக்காதுங்க. இந்த பாருங்க, அதே மாதிரிதான் எல்லா துணியும் ஒரே மாதிரிதான் இருக்கும். நீங்க எல்லாமே 120 எடுத்தாலும் 100 எடுத்தாலும் நம்மகிட்ட வந்து லென்த் வந்து 5.5 மீட்டர் பெர்ஃபெக்டா இருக்கும். ஹைட் 46.5 இன்ச் கண்டிப்பா இருக்கும். 47 இன்ச்சுன்னு சொல்லுவேன், 46 to 46 உறுதியா இருக்கும், உறுதியா இருக்கும். அதே மாதிரி தண்ணியில போட்ட பிறகு கூட உங்களுக்கு வந்து சுருங்காதுங்க. இதெல்லாம் வந்து கையாலேயே பண்றதுனால வந்து சுருங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சாரி, அது நிக்க மாட்டேங்குது. இப்ப கரெக்டா இருக்கு. இது வந்து பேபி பிங்க்குங்க சரிங்களா. பேபி பிங்க் இது எல்லாமே செல்ஃப் பேட்டர்ன். நான் இப்ப காமிக்க போறது உங்களுக்கு இப்ப இந்த 2 நாளைக்கு நான் போட போறது வந்து உங்களுக்கு 850 1000 1050 அதுக்குள்ளதான்.
ஒரு எல்லாரும் கேக்குறாங்கல்ல, இப்ப அந்த கஸ்டமர்ஸும் ஒரு கஸ்டமர்ஸ் கேட்டு இருந்தாங்க, ஏன் சார் இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்களும் வாங்குற மாதிரி விலையை நம்மளுக்கும் வாங்கி கட்டிக்கிற மாதிரி ஒரு விலை போடுங்கன்னு சொன்னாங்க. சரி போடுவோம், அதையும் போட்டு விட்டுருவோம். ஏன்னா அவங்களும் நம்ம கஸ்டமர்ஸ் தான். எல்லா கஸ்டமர்ஸும் எங்களுக்கு தங்கம் மாதிரி தாங்க. எல்லா கஸ்டமர்ஸும் எங்களுக்கு தங்கம் மாதிரிதான். நல்லா இருக்காங்க, கலர் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. எல்லாம் பிரிண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். நான் ஒரு சேலை விரிச்சு காமிக்கிறேன். ஏன்னா இப்படி வச்சு காமிச்சிட்டேன்ல, ஒண்ணு இப்படி விரிச்சு காமிச்சிட்டேன்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும் உங்களுக்கு. அதனால ஒரு சேலை விரிச்சு காமிக்கிறேன். ஒரு அம்மா சொல்றாங்க என்கிட்ட, சார் ஒரு சேலை விரிச்சு காட்டுங்க சார், முந்தானை எப்படின்னு காமிங்க சொன்னாங்க. இந்த முந்தானை காமிக்கிற மாதிரி, முந்தானே நல்லா அழகா அழகுபடுத்திருப்பாங்க, சாதாரணமா இருக்காது. முந்தானை கூட நல்லா அழகா. பிளவுஸ் இருக்கான்னு கேக்குறாங்க ஒருத்தவங்க, அதுவும் கேக்குது எனக்கு. பிளவுஸ் இல்ல, பிளவுஸ் நீங்க வேணும்னா என்கிட்ட மேட்சிங் பண்ணி வாங்கிக்கலாங்க, சரிங்களா? அதான் நான் காலைல ஒரு வீடியோ போட்டேன் பாத்தீங்களா, பிளவுஸுக்காண்டி ஒரு ரெடி பண்ணிருக்கேன். இதெல்லாம் முந்தானைங்க, இது முந்தானை. சேலை எப்படி பாத்தீங்களா, நல்லா அழகா இருக்குங்க. சார் அப்ப இது உடுத்துனா நல்லா இருக்குமா சார்? உடுத்துனா நல்லா இருக்குமா? அதையும் காட்டிடுவோம், உடுத்தியும் காட்டிடுவோம். ஒண்ணு நல்லா இருக்குங்க. துணி பாத்தீங்களா, அப்படியே இந்த கஞ்சி பசை போட்டுருக்காங்க, இந்த அளவுக்காச்சும் இருக்கு. இன்னும் கஞ்சி பசை போயிருச்சுன்னா சூப்பரா இருக்கும் சேலை. இந்த பார்டரு அழகு பாத்தீங்களா, எல்லா சேலையும் இந்த மாதிரி தான் வரலி பிரிண்ட் வரும். இந்த மாதிரி மயிலும் யானையும் பாடியில போட்டு பார்டர்ல இது இருக்கும். இது பாருங்க, கோபுரம் போட்டிருக்குங்களா, இது வரலி பிரிண்ட். மேல வரலி பிரிண்ட், கீழே கோபுரம் தாளம்பு கோபுரமா வரும். சேலை கட்டுனா எப்படி பாத்தீங்களா, இதை நீங்க வீட்லயும் கட்டிக்கலாம், வெளியவும் கட்டிட்டு போகலாம். எந்த ஒரு கலர் ஃபேட் ஆகாது, ரொம்ப சூப்பரா இருக்கும். இதான் முந்தான. அழகா இருக்காங்களா? பிளவுஸ் இல்ல, இதுல பிளவுஸ் இல்ல, பிளவுஸ் இல்லாம தான் வருது. பிளவுஸ் ஐட்டெல்லாம் நான் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி இருக்குங்க கட்டிக்கிட்டா, சரிங்களா? இப்ப இந்த சேலை பாத்தீங்கன்னா இது ஒரு கலர், சந்தன கலர்ல இதே பேட்டர்ன் தான். நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிரைஸ் கொடுத்துறேன். இல்ல உங்களுக்கு புரியல அப்படின்னா யூ கான்டாக்ட் மீ பை மை வாட்ஸ்அப் நம்பர். I update you. The MRP is how much the MRP is, and offer price is how much, I update you, man. Okay? You contact me by WhatsApp number. Check my description. I update my WhatsApp number, man. Right? இது பாத்துங்க, என்னடா ஊடால இங்கிலீஷ் பேசுறேன், எதுக்கடா இங்கிலீஷ் பேசுறீங்க கேக்குறீங்களா? வரவும் மாட்டேங்குது, அதை பேசி ஆக வேண்டியதா இருக்கு. சில கஸ்டமர்ஸ் போடுறாங்க, தமிழ் தெரியல, இங்கிலீஷ்ல சொல்லுங்கன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நான் பேசுறேங்க, அவ்வளவுதாங்க. இது பாத்தீங்களா, நல்லா இருக்குங்க. இந்த கிரீன், பிஸ்தா கிரீன், இந்த நல்லா பாத்துக்குங்க. இதுல என்ன கலர் தெரியுதோ அந்த கலர் தான் சேலை ஒரிஜினாலிட்டியில இருக்கும். நீங்க போட்டோ அனுப்பும் போது கலர் மாறும். இதுல பாக்குறப்ப என்ன கலர் தெரியுதோ அதே தான் கலர் உங்களுக்கு வரும். ஒரு துளி மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? சூப்பரா இருக்குங்களா சேலை? தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். 12 நிமிஷம் ஆச்சு இந்த ஐட்டமே, சரிங்களா? ரொம்ப தூரம் போயிரும் போலயே, நிறைய இருக்கு. அதனால காட்டிக்கிட்டே போட்டதா இருக்கு. ஆமா, எல்லாமே ரொம்ப அற்புதமான கலருங்க. எல்லாமே கலர் எல்லாமே உங்களுக்கு பிரைட்டா இருக்கும். எதுவுமே உங்களுக்கு உள்ள கரை பட்டிருக்குமா, அது பட்டிருக்குமா, எதுவும் பட்டிருக்காது. நல்லா டசர் கலரு, பேபி பிங்க், சப்போட்டா கலரு, சந்தனா, கிரே, இந்த மாதிரி வரிசையா போட்டிருக்கோம். இதே இப்ப நான் பேபி பிங்க் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இந்த பேபி பிங்க் வச்சுக்கோங்க மேல. இந்த பேபி பிங்க் தான் கீழே, இதே பேபி பிங்க் தான், பட் டிசைன் மாறும். இந்த பேபி பிங்க் பாருங்க, இந்த பேபி பிங்க்ல வர்ற டிசைன் வேற, பார்டர் வேற, சரிங்களா? இந்த பார்டர் வேற, இந்த பார்டர் வேற. இது பாத்தீங்கன்னா அன்னம் போட்டிருக்கு, அன்னமயில் அழகா இருக்குங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு மேக்சிமம் இது உங்களுக்கு 1000 ரூபாய் தாண்டாதுங்க, சரிங்களா? ஷிப்பிங் எல்லாம் ஃப்ரீயா தான் பண்ணி தரேன் தமிழ்நாடுக்கு. நீங்க தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, சரிங்களா? இந்த ஒரு கஸ்டமர் நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க, ஏன் சார் நீங்க இங்க காட்டுற டிசைன்ஸ் எல்லாம் சென்னை உங்க பிரான்ச்ல அத்வைதா சாரீஸ்ல கிடைக்கலையேன்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப அனுப்பிச்சாச்சுங்க, அங்கேயும் நான் ஸ்டாக் ஏத்திட்டேன். அங்கேயும் ஸ்டாக் ஏத்தி எல்லா டிசைன்ஸும் நான் ஏத்தி வச்சுட்டேன் அங்கேயும். இது நான் மறந்துட்டேன் பாருங்க, உடம்புல இருக்கிறதே தெரியாம இருக்கனால மறந்துட்டேன். அவ்வளவு லேசா இருக்கும் துணி, நல்லா லேசா அடர்த்தியான நூல். லேஸ்னா உங்களுக்கு நீங்க நினைச்சிடாதீங்க சாதா துணி போல சொல்லி, லேஸ்னா லேஸ் கிடையாது. சேலை வெயிட்லெஸ்ஸா இருக்கும், சேலை வெயிட்லெஸ்ஸா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க வேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது. அதே மாதிரி சேலை ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூளை இழுத்துக்காதுங்க. நீங்க கட்டுறப்ப சேலை அப்படியே நிக்கும். சில பேர் கேக்குறாங்க, சார் அப்படியே புஷ் நிக்குமான்னு சொல்லி. நிக்காது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒண்ணு வாஷ் பண்ணி கட்டுங்க, இல்லையா நல்லா உதறிடுங்க. சேலையை விரிச்சு உதறிட்டீங்கன்னா அந்த பசை போயிடும், அரை வெட்டு பெச போயிடும்.
50% பச போயிருச்சுன்னா சேலை வந்து நீட்டா நிக்கும் உங்களுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி பொச பொசா நிக்காது. அப்ப ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் ஸ்டிஃபா இருக்குமா சார்? நிக்கும். நீங்க தேவைப்படுறவங்க லேசா அந்த கடையில விக்குது பாருங்க ஸ்டார்ச், அதை வாங்கி இது பண்ணலாம். இல்லைன்னா சாதம் வடிக்கிற கஞ்சியை எடுத்து அதை போட்டு நீங்க இது பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது கூட உங்களுக்கு வந்து ஓரளவு ஸ்டிப்னஸ் கொடுத்துரும் சேலை. ஆனா சேலை ரொம்ப சாஃப்டா இருக்கும். அது நான் உறுதியா சொல்லிடுவேன். சேலை வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்கும். நீங்க கட்டுறப்ப அந்த ஃபீலே வந்து ரொம்ப சுகமா இருக்கும். இப்ப மழை காலம், மழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு. வெயில் காலத்துக்கு உங்களுக்கு இதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் கொடுக்குற பிரைஸுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப எப்படி வந்து வருஷம் பிறக்க போகுது, அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் விலைகள் ஏற ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்ப இந்த ஐட்டம் போட்டிருக்கேன். இதை வந்து உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 1100 1150 இருந்து டிஸ்கவுண்ட் இருக்கு உங்களுக்கு. இது வந்து 1400 வரும். இங்க இருந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. சரிங்களா? இதையும் நான் வேகமா காமிக்கிறேன். தேவைப்படுறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் ஒரு சேலை அப்படி காமிச்சிடுறேன். 2 பக்கமும் பார்டர் வச்சு வரும். சரிங்களா? 2 பக்கமும் பார்டர் வச்சு வரும். இந்த சேலை வந்து நேபிள்ல வந்து ராமா ப்ளூ புள்ளி, நேபிள்ல ராமா ப்ளூ புள்ளி. இது வந்து கிரே. எப்படி தெரியுது பாருங்க சேலை. கட்டுனீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. கட்டுனீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது கிரே. சரிங்களா? நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பக்கம் நிறைய இருக்குங்க. இது போட்டோ கூட நான் அனுப்புறேன். சார் நான் வீடியோ பார்த்தேன் சார், மிஸ் பண்ணிட்டேன். இப்ப அது மறுபடியும் பார்க்க முடியாது. 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஓடுது. அதனால போட்டோ அனுப்புங்க சார். போட்டோ அனுப்புறேங்க. இதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க போட்டோ கேளுங்க, நான் அனுப்புறேன். எப்படி பாத்தீங்களா? சூப்பரா இருக்குங்களா? கோலம் எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே. இது ஒரு பேட்டர்னு. இது வந்து உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 1450 வரும். டிஸ்கவுண்ட் எல்லாம் வருங்க. ஆஃபர் போட்டிருக்கேன். இப்ப நான் கார்த்திகைக்கு இன்னைக்கு தீப ஒளி நல்லா எழுந்திருச்சு. திருவண்ணாமலை எல்லா மலை கோயில்லையும் வந்து தீப விழா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கார்த்திகை வந்து தீபம் வந்த மாதிரி அந்த ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, ரஜினி பாட்டு. மலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் இன்னுதே, அந்த மாதிரி பேசி பேசி பேசிய தொண்டை கரன்னு ஆயிப்போச்சு. அளவா பேசணும். ஒரு கஷ்டம் போட்டிருந்தாங்க, உங்க பேச்சு தாங்க பெரிய பேச்சா இருக்குன்னு. கரெக்டு தான். சுருக்கணும்னு நினைக்கிறேன், பேச்ச சுருக்க முடியலையேங்க. பிறவி அப்படியே வந்துருச்சு. ஒவ்வொரு பிறவி ஒவ்வொரு மாதிரி இருக்கு. என்ன பண்றது? நம்ம பிறவி எப்படின்னா 4 பேட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், கலகலன்னு இருக்கணும். ஏன்னா வாய் கொஞ்ச நேரம் சும்மா இருக்காது. இப்படியே போய் ஏதாச்சும் ஒண்ணு பேசி உரண்டைய இழுத்து கடைசி மாத்திக்கிறது. ஐயோ நானாத்தான் உளறிட்டேன் சொல்லி அந்த வடிவேலு ஜோக் மாதிரி, மாறி ஆத்தா காளி ஆத்தா நம்ம வாய் வாரம் சும்மா இருக்காதுன்னு சொன்ன மாதிரி. ஏன்டா சேலையை காட்டும் போது கண்டதை பேசுற, சேலையை பத்தி சொல்றாருன்னா சேலையை பத்தி மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தா போர் அடிக்கும். படம் போட்டோம்னா ஒரு படத்துல வந்து ஒரு காமெடி சீனு, ஒரு ஃபைட்டு, ஒரு சென்டிமெண்ட், ஒரு பாட்டு, இந்த மாதிரி வந்தாதான் படமும் பார்க்க காகலன்னு இருக்கும். சும்மா காட்டுக்குள்ளேயே கேமரா கொண்டு போய் அவனை வெட்டுறது இவனை வெட்டுறதுன்னு காமிச்சா படம் பார்க்கவே ஒரு அலுப்பு தட்டிடும். அந்த மாதிரி நம்ம படம் எப்படி ஓடுதுன்னா, இந்த படம் எப்படி ஓடுதுன்னா ஒரு காமெடி, ஒரு சென்டிமெண்டா பேசுறது, அதுக்கப்புறம் ஒரு பாட்டு மாதிரி பாட்டு பாடுறது. ஃபைட் பண்ண முடியாது. ஃபைட் பண்ற அளவுக்கு எனக்கு பக்குவம் கிடையாது. அதனால ஃபைட் எல்லாம் பண்ண முடியாது. நல்லா இருக்குங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. சரிங்களா? இந்த பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க இந்த பக்கம். இதெல்லாம் போட்டேன்னா இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு 1.5 மணி நேரம் படம். நீங்க தியேட்டர்ல படம் பார்த்துடலாம். அந்த அளவுக்கு ஓடிடும். அது வாட்டுக்கு படம் நேரம் ஓடிடும். காமிக்கிறேன். நீங்க பொறுமையா இருப்பீங்கன்னா நான் காமிக்கிறேன். இல்ல சார் நீங்க ஒரு 3/4 மணி நேரம் போட்டாலும் பரவாயில்ல, நீங்க போட்டுருங்க, எல்லா ஐட்டமும் எடுத்து காமிச்சிருங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஒரு வீடியோ போட்டு விட்டுறேன். சரிங்களா? இப்ப எவ்வளவு நிமிஷம் ஆயிருக்கு? 18 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் தான் காமிச்சிடுறேன். 30 நிமிஷம் இந்த ஐட்டம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து வித் பிளவுஸ் ஐட்டம் போடுறேன். சரிங்களா? கலர் புள்ளி வரும், வெள்ளை புள்ளி வரும். சில பேர் கலர் புள்ளி விரும்புவாங்க. எப்படி பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. இதை நான் பக்கத்துல காமிச்சாலும் வெறிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இத விரிச்சு கட்டுனீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. ஒவ்வொரு டிசைனும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு 1100 தாங்க வரும். 1100 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக வரும். நல்லா சூப்பரா இருக்கும். சரிங்களா? பச்சை இருக்கு பாத்தீங்களா? பச்சை பாட்டில் கிரீன்ல வந்து மஞ்சள் புள்ளி, அதே கற்பகம் பச்சையில வந்து வெள்ளை புள்ளி. இது மஞ்சள் புள்ளி போட்டது பச்சையில, இது வெள்ளை புள்ளி போட்டது. சரிங்களா? சில பேர் வந்து கலர் புள்ளி விரும்புவாங்க, சில பேர் கலர் புள்ளி விரும்புவாங்க, சில பேர் வெள்ளை புள்ளி பளிச்சுன்னு தெரியும் சார். இது வந்து நீங்க அபிஷியல் யூஸ் கூட கட்டிக்கலாங்க. நல்லா பாத்தீங்கன்னா அபிஷியல் யூஸ் கூட கட்டிக்கலாம். சூப்பரா இருக்கும். அபிஷியல் கூட கட்டிக்கிட்டா நல்லா அழகா தான் இருக்கும்.
ரொம்ப ட்ரெடிஷனல்லாம் தெரியாது. நார்மலா ஒரு ஆபீஸ் யூஸ் கட்டிக்கிறது மாதிரி தான் இருக்கும். வயசானவங்களுக்கு ரொம்ப ஒர்த்தா இருக்குங்க. சேலை வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்கும். நீங்க வாங்கும் போது நான் மறுபடியும் சொல்றேன் பாத்தீங்களா, உங்களுக்கு கஞ்சி பசியோட இருக்கிறதுனால வந்து என்ன இப்படி சேலை மொடன்னு ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. நினைக்காதீங்க. தண்ணியில போட்ட பிறகு சேலையை பாருங்க, தொட்டு பாத்தீங்கன்னா இலவம் பஞ்சு தலையாணி மாதிரியே, இலவம் பஞ்சு மாதிரியே அப்படி பஞ்சு, சாஃப்டான பஞ்சுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். சேலை எல்லாம் டிசைன்ஸ் நல்லா இருக்கா சொல்லுங்க. இப்ப போன வீடியோ போட்டது வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, கமெண்ட் போட்டிருக்காங்க, இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க, இந்த மயில் நல்லா இருக்குங்களா, இதெல்லாம் வந்து ஹேண்ட் பிளாக்குங்க. மெழுகாச்சு, மெழுகு உருக்கி, மெழுகு ஒரு தட்டுல சட்டி மாதிரி இருக்கும், அதுல உருக்கி அதுல கட்டைய வச்சு இந்த பிரிண்ட் பண்றது. ஒவ்வொரு கட்டையா வைக்கணும். இந்த மயில் ஒரு கட்டை, அப்புறம் இன்னொரு கட்டை, அதே கட்டை இங்க வைக்கிறது. சோ இந்த வேலைப்பாடுனாலதான் இவ்வளவு விலை கூடுது. துணியும் நல்லா இருக்கும், கலரும் நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நாங்க வந்து இந்த இதெல்லாம் பண்றது இல்ல, டைரக்ட் கலர்ஸ் எல்லாம் போடுறது இல்லைங்க. நல்லா ஃபாஸ்ட்னஸா இருக்கிற கலர்ஸ் தான் போடுறோம், நல்லா கேரண்டியா இருக்கும். இப்ப எங்கிட்ட சேலை வாங்கினவங்க எல்லாரும் சொன்னாங்க, சார் குவாலிட்டி சூப்பரா இருக்கு சார் உங்கள்கிட்ட சொல்லி. அது சந்தோஷமா இருக்குமா, நமக்கு அதான் சந்தோஷமா இருக்கு. கஸ்டமர்ஸ் வாங்கி சாட்டிஸ்பாக்சன் ஆயிட்டாங்கன்னாலே போதும் நமக்கு. அது ஒரு மன திருப்தி கொடுத்துருதுங்க, மன திருப்தி. ஆமா, இந்த மாதிரி நீங்க எல்லாம் சொல்றதுனாலதான் தூக்கம் 8 மணி நேரம் வருது. நான் பொதுவாவே எப்படி, நாங்க போய் தூங்கணும்னா எத்தனை மணிக்கு தூங்கணும், அங்க இருந்து ஒரு 7 மணி நேரங்க. அதுக்கு முன்னாடி அண்டாய முன்னாடி போட்டாலும் எந்திரிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தூக்கம் எனக்கு இருக்கு. அது ஆண்டவன் கொடுத்த வரம். தூக்கங்கிறது வந்து மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது இருக்கணும். அது வந்து ஆண்டவனுடைய வராது. சரிங்களா? வாழ்க்கையில வந்து எது இருக்கோ இல்லையோ, எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, தூக்கம் நல்லா வந்துடும். தூக்கம் வந்துட்டாலே உடம்புல வியாதிங்கிறது வர்றது வந்து வராது. அப்படியே லேசா சின்ன சின்ன வியாதிகள் வந்தாலும் தூங்கி எந்திரிச்சோம்னா நமக்கு உடம்பு ஹெல்த்தி ஆயிருங்க. அவ்வளவுதாங்க. மனசு சரியில்லைன்னா தூங்கிடணும், தலை வலிக்குதா தூங்கிடணும், உடம்பு வலிக்குதா தூங்கிடணும். ரைட். இதே மாதிரி வந்து எந்த சிக்கலும் நம்ம வந்தாலும் கூட ஒரு 15 நிமிஷம் கண்ணை அசத்து தூங்கிட்டோம்னா போதும். அது தியானம் பண்ற மாதிரிதான். தூக்கங்கிறது என்னன்னா, தியானம் பண்றதுதான் தூக்கம்ங்கிறது. நம்ம தூங்குனா தியானம் பண்றோம்னு அர்த்தம். நம்ம உடம்பு எல்லாமே ரெஸ்ட் ஆயிரும். சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க கனவு வரும். எனக்கு கனவே வராதுங்க, எந்த கனவும் வராது. ஏன்னா எதை பத்தி நினைக்க மாட்டேன். இன்னைக்கு சம்பாதிச்சோம், இன்னைக்கு 4 சேலை வீடியோ போட்டோம், ஒரு 4 சேலை வித்தோம், ரைட்டு முடிஞ்சு இன்னைக்கு வேலை சொல்லி அந்த நினைப்புலதான் இருப்பேன். அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லி அப்புறம் பாட்டு பாடிக்கிட்டு அங்கிட்டு கிட்டுமா போய் சுத்திக்கிட்டு 4 பேரை பார்த்து பேசிட்டு, அப்புறம் வீட்டுல குழந்தைங்களோட நல்லா சந்தோஷமா பேசிட்டு, வேண்டியதை பேசிட்டு, விருப்பப்பட்டதை சாப்பிட்டு, சேலைகள் எல்லாம் நான் காமிச்சுக்கிட்டே இருக்கேன். எதுக்கு நான் பேசிக்கிட்டே காமிக்கிறேன்னா, போர் அடிக்காம நம்ம ஏதாச்சும் பேசணும்னா சேலையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, சேலை பார்த்த மாதிரி இருக்கும். நம்மளும் 2 விஷயம் பேசுறப்ப நம்ம வீட்டுல வந்து வயசானவங்க வந்து இது ஒரு துணையா இருக்கும், நம்ம பேச்சு கொஞ்சம் துணையா இருக்கும். அதனாலதான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். பேசிக்கிட்டே காமிக்கிறேன், ஏதாவது பேசிக்கிட்டே காமிப்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டே காமிக்கிறேன். ரைட். இப்ப இந்த ஐட்டம் போட்டிருக்கேன், இன்னும் கூட இருக்கு. இது போட்டோஸ் கேளுங்க, அனுப்புறேன். சரிங்களா? இப்ப நான் எல்லாமே முடிச்சிட்டேன். 2 ஐட்டம் போட்டிருக்கேங்க. அப்புறம் அடுத்த ஐட்டம் வந்து நான் உங்களுக்கு வந்து வித்து பிளவுஸ்ல காமிக்கிறேன். இந்த மாதிரி வித்து பிளவுஸ்ல காமிக்கிறேன். அடுத்த வீடியோ நாளைக்கு காலைல வருவேன். நான் கடைக்கு சண்டே தானே, சண்டே வந்து 10 நாள் உண்டுங்க நம்ம கடை. சரிங்களா? இதெல்லாம் வித்து பிளவுஸ் ஐட்டம் நாளைக்கு போட்டு விடுறேன். சரிங்களா? இந்த ஐட்டம் நாளைக்கு போட்டு விடுறேன். அப்புறம் இதே மாதிரி வந்து இந்த இதுல மாதிரி வித்தவுட் ஜுவல் இந்த மாதிரி வரும், இதுவும் நாளைக்கு போட்டு விடுறேன். சரிங்களா? ஒரு 12 கலர் 10-12 சேலை இருக்கு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. சரிங்களா? மதுரைக்கு வர்றவங்க நீங்க கூகுள்ல போய் ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் 1948ன்னு போடுங்க. நம்ம கடை லொகேஷன் கரெக்டா கிடைச்சிரும். எங்க இருக்குன்னா கடை காமராஜர் சாலை பக்கத்துல அலங்கார் தியேட்டர், பழைய அலங்கார் தியேட்டர். இப்ப புதுசா வந்து ஆட்டோ ஓட்டுறோம்லாம் தெரியாது, பழைய அலங்கார் தியேட்டர் பக்கத்துல நம்ம கடை இருக்குங்க. எங்க கடைக்கு எதிர்த்தாப்புல வந்து புதுசா வந்து இப்ப மாஸ்டர் கிராண்ட் பேக்கரி ஒண்ணு இருக்கு. அந்த பேக்கரி நீங்க பாருங்க, பெருசா போர்டு வச்சிருக்கான். ஏன் சொல்றேன்னா, அது ஏன் அந்த கடையை ஏன் சொல்ற நீங்கன்னு கேப்பீங்க. என் கடை போர்டு சிறுசா இருக்கும், அந்த கடை போர்டு பெருசா இருக்கும். ஆனா அதை அடையாளம் சொல்லிட்டீங்கன்னா என் கடை அங்க நின்று பார்த்தா அப்படியே எடுத்தாப்புல நம்ம கடை. எங்க தாத்தா படம் போட்டு ஹெரிடேஜ் ராணி 1948ன்னு போட்டிருக்குங்க. பழைய வீடு மாதிரிதான் இருக்கும், அதனாலதான் ஹெரிடேஜ்னு வச்சிருக்கேன். பரம்பரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் 3ஆவது தலைமுறை. சோ மதுரைக்கு வந்தீங்கன்னா நீங்க go to search in Google map Heritage Rani Sarees 1948. You can get our correct location and car parking available also. Car parking available.
In our shop, more available in stock and designs. From starting price is 750. From 750 to 15,000, up to 15,000 available in our shop. All our cotton sarees, pure handmade, and handloom sarees also available. Hand knotted sarees available. More designs available. Jari checks, jari வேல்தாரி, tradition, occasion, எல்லாமே இருக்கு. நீங்க வாங்க, கடைக்கு வாங்க. வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் ஆல். தேங்க்யூ. ஆண்டவன் அருள் புரியட்டும், நல்வழி பாயட்டும். கார்த்திகை தீபம் ஜொலிச்சு கொண்டு இருக்குங்க. கார்த்திகை ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, இன்னைக்கு அது நல்வழி பாஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும். அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஆரோக்கியம் எல்லாருக்கும் செழிக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் விடைபெறுவது ராணி மோகன்ராம் செந்தில்குமார். நன்றி, வணக்கம். ஜெய்ராம், ஸ்ரீராம், ஹரே ஹரே, ஜெய்ராம்.